ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விகள்லேருந்தே நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில கொஷின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பற்றி நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து சேவிங்ஸ் பற்றி கொஷின் கேட்கும்போது ஓகே நம்மளும் அதை பற்றி போடலாம், வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை பற்றியும் வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சேவிங்ஸ்னால் வந்து இங்கே வர இன்கம் வச்சு எவ்வளோ வந்து சேவ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த லோனுக்கு வந்து அமௌண்ட் வந்து கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் கொஷின் கேட்டிருக்கீங்களோ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தோட வளர்ச்சியே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து சிக்கனமாக வந்து செலவு பண்ணி ரன் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு லேடி கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இனிமேல் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஏதாவது வேணும், இந்த மாதிரி எனக்கு நான் இவ்வளோ லோன் இருக்குது, எனக்கு வந்து எப்படி வந்து நான் வந்து ஃபாரின் வந்துட்டு நான் எப்படி வந்து அடைக்கிறது, இதை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்க கொஷினுக்கு என்னோடய பதில்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி கொஷினுக்கும் வந்து ஒரு சில வீடியோவில் வந்து ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வரப்போகிற வீடியோஸில். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மெயிலையும் அனுப்பியிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ டேக்ஸ் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 41% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, 2 கிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 30% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் லாஸ்ட் வீடியோ வந்து 45,000 யூரோ இயர்லி வந்து 45,000 யூரோ வந்து வாங்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் டிடக்ஷன் வந்து போக மிச்சம் எவ்வளோ கைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 2,500லேருந்து 2,800 யூரோ வரைக்கும் கையில் வரும். அதாவது டேக் ஹோம் வந்து உங்களுக்கு வந்து 2,800 வரைக்கும் உங்களுக்கு வந்து கையில் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போக மிச்சம் வந்து உங்களுக்கு வந்து கையில் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே வந்து ஐ பட்டனில் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். போய் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் ஜெர்மனிக்கு வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர் சேலரி வாங்குறீங்கன்னா அது வேறு மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷருக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெர்மனிக்கு வரேன், ஸோ எனக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி, உங்களுக்குன்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து பேச்சுலராக வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 38,000 யூரோ இயர்லி அப்படின்னு கொடுத்தா கூட உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 யூரோவில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டானது. ஏன்னா வந்து ஒரு 3 வருஷம் இங்கே இருந்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட் ஜாப் நீங்கள் மாறும்போது அதை விட கொஞ்சம் ஹை சேலரியில் வந்து நீங்கள் வந்து மாறுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக வந்து கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபேமிலியை கூட்டு வந்து இங்கே வச்சு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து 45,000 யூரோவில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இயர்லி பேக்கேஜ் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஐடியாக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஆட்டோமொபைலில் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் அந்த சேலரிக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ணலாம். அதை விட கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து வேலை கிடைச்சா போதும், அதை விட கம்மி பேக்கேஜில் தான் எனக்கு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இங்கே கூட்டு வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து வீட்டோட ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1,200 கிட்ட போயிடுது இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 45,000 மேலே நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஜெர்மனிக்கு வரீங்க அப்படின்னா சேலரி வந்து நீங்கள் எதிர்பார்த்து வேலை பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வழி. அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா
சுத்தமாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியாது. பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 41% வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா 30% தான் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து 2 கிட் இருக்குது. ஸோ நான் வந்து பேச்சுலர் இருக்கும்போது 41% வந்து நான் டேக்ஸ் பே பண்ணி குழந்தை வந்தது, எனக்கு 2 குழந்தை இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஃபேமிலி இருக்கிறதுனால 30% வந்து நான் என் ஃபேமிலி வந்து நான் கூட்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து 30% வந்து பே பண்ணால் போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை குழந்தைக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு 3 கிட் இருந்தாலுமே சரி, 4 கிட் இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து 30% டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அதாவது உங்களுக்கு ஃபேமிலி, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அது மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு குழந்தை ஏறும்போதும் கம்மி பண்ண மாட்டாங்க டேக்ஸ்லாம். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து 200 euro வந்து மந்த்லி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு வந்து கிடைக்காது, எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. நீங்கள் எத்தனை குழந்தை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 2 பேரும் மேரிட், அதனால் வந்து 30% வந்து டேக்ஸ், உங்களோட சேலரியிலேருந்து 30% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். மறுபடியும் வந்து கேட்டிருந்தீங்க இன்னொருத்தவங்க, ஸ்கூல் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, புதுசாக பார்க்குறவங்க நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. 3 வகையான ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பப்ளிக் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது கிடையாது, ஃப்ரீயாக தான். ஆனால் எஜுகேஷன் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அங்கேயும். அதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒரு தனித்தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோச்சிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி கோச்சிங் தான் இங்கே இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க ஸ்கூல்ஸில் வந்து எந்த அளவுக்கு கோச்சிங் வந்து நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கேயும் வந்து ஸ்கூல்ஸில் வந்து கோச்சிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கூல் வந்து நல்ல ரேட்டிங்கில் இருக்கா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருந்தால் உங்களால் காலையில் வந்து கொண்டு போய் குழந்தைங்களை வந்து சீக்கிரமாக ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் ஈவினிங் வரும்போது கூட்டு வரலாம். உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க ஸ்கூல், நல்ல ஸ்கூலு, அதனால் நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கூட்டு போய் விடுறதுக்கு உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதம் நம்ம கூட்டு போய் விட முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடியாக இருக்கும். ஏன்னா இங்கே வெதரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது, ஃபுல்லாக குளிர். அந்த மாதிரி இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 1 இயருக்கு வந்து இங்கே வந்து ஜாப் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ நாங்கள் 1 இயர் வரப்போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து 1 இயருக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதில் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து வேணும், வரணும், பேசணும் அப்படின்னா நிறைய வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்குன்ட்டு நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் பே பண்ணி பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்துட்டு அங்கே வந்து கிளாஸ் மாதிரி நீங்கள் அனுப்பலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூன் ஷூவில் வரைக்கும் தான் நீங்கள் அந்த மாதிரி கிளாஸுக்கெலாம் அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக படிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அதனால் வந்து நிறைய கிளாஸுக்கெலாம் நீங்கள் வந்து அனுப்ப முடியாது. இன்கேஸ் வந்து உங்கள் பசங்க வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னா உங்களால் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் வந்து அனுப்பலாம். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் வந்து ஃப்ரெஷரோட ஜாப்ஸ் பற்றி சொல்லுங்கள், நான் இப்போ ஃப்ரெஷராக வரேன், நான் என்ன மாதிரி ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உண்மையிலே சொல்லணும்னா இங்கே ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா நீங்கள் ஜாபே தேட முடியாது, உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து இங்கே வந்து ஃப்ரெஷராக வந்து எனக்கு ஜாப் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப போனவங்க, ஜாப் சீக்கர் விசா மூலிமா வந்தவங்க திரும்ப போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷராக நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்குது, எனக்கு வேறு எதுவுமே இல்லை, நான் வந்து வேலை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஊர் கவர்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்குறீங்க எனக்கு வேலை வேணும், எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் சொல்லியிருந்தேன், எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா,
அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் மைண்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து நானும் வந்து அங்கே போய் நான் நிறைய கேட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து தெரியும். பிஸ்னஸ் மைண்டில் நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் வந்து B1 முடித்தா நீங்கள் வந்து அவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் கோர்ஸை வந்து உங்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்க. அது நல்லாவே தெரியும். ஓரளவுக்கு நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் லாங்குவேஜ் பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க C1 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் வந்தவங்க எனக்கு வேலை வேணும், கண்டிப்பாக எனக்கு வேலை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா C1 பண்ணுங்கன்னு வந்து உங்களை புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கீங்க நிலமை. ஏன்னா வந்து ஃப்ரெஷராக நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் ஏஜென்சி இப்போது ஜாப் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. நான் சொல்கிறது டிபெண்டன்ட் வீசா வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ ஜாபுக்காக வரவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஜாப் சீக்கர் வீசா வரவங்க ஃப்ரெஷராக வந்து வேலை தேடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரிட்டன் ஊருக்கு தான் போகணும். அது வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் வந்து டிபெண்டன்ட் வீசா வச்சுருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து இங்கே வேலை தேடலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா. அப்படி இல்லை, எனக்கு இந்த வேலைலாம் வேணாம், நான் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டேன், எனக்கு எதனா சின்ன ஜாப் பார்த்தா போதும், எனக்கு மந்த்லி வந்து ஒரு 450 euro வந்தால் போதும். ஏன்னா இங்கே வந்து மினி ஜாப் வந்து மந்த்லி வந்து 450 euro வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து மேலே வேறு ஏதாவது ஜாப் ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து நான் வந்து இங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வேலையை நான் எவ்வளோ இது பண்ணிட்டேன், ஆனால் வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்கல, அதனாலே எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு இதில் போய் நீங்கள் பேசுகிறீங்க, ஜாப் சென்டரில் போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் பில்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் பில்டிங் வந்து 3 வருஷம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருப்பீங்க, இல்லாட்டி பேச்சுலர்ஸ் முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 3 வருஷம் வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் பில்டிங் பண்ணணும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து சேலரியோடு தருவாங்க. 3 நாள் சேலரி, 2 நாள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கோச்சிங் மாதிரி ட்ரைனிங் மாதிரி இந்த மாதிரிலாம் தருவாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு 3 வருஷம் நீங்கள் கண்டினியூவாக வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரியாக ஒரு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து உங்களுக்கு ஜெர்மன் வந்து ரொம்ப நல்லா பேச தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹவுஸ் பில்டிங் பிளாட்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைனா அது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து இமீடியட்டாக எனக்கு வந்து வேலை பார்க்கணும், இமீடியட்டாக எனக்கு வந்து சேலரின்னு ஏதாவது ஒன்று வரணும், மந்த்லி இன்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மினி ஜாப் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் நான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எந்தெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தான். MBA முடிச்சிருப்பீங்க, பேங்கிங் லைனில் இருப்பீங்க. ஸோ பேங்கிங் இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதுவும் வந்து ஒரு ஸ்கில் ஒர்க்கர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை பெய்டு தான், உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து சேலரி வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கே அதிகமாக தான் கொடுப்பாங்க. நான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளம்பர், வீடு கட்டுறவங்க மீன்ஸ் ஹெல்ப்பர் அந்த மாதிரி பண்ணுறவங்க. அதாவது எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு சேலரி வந்தால் போதும், 7 மாதத்துக்கு ஒரு சேலரி வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வேலை பார்க்குறவங்க. அதுக்கப்புறம் இந்த மினி ஜாப் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க கூட நான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் கூட சின்ன சின்ன வேலைலாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் கேட்டகரியில் வரும். ஆனாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தான். ஸ்கில் ஒர்க்கர்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது பண்ணணும், கோடிங் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸில் வருவாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா ஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே வந்து நிறைய ஜாப் வந்து கிடைக்கிது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை நல்லாவே இருக்குது. மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 euro டேக் ஹோம் உங்களுக்கு கையிலே வந்து வருது. அந்த மாதிரி கூட நிறைய ஜாப்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு வந்து மெயிலே அனுப்பி கேட்டிருந்தீங்க, இதுக்கெலாம் வந்து வேகன்சி இருக்கா, இதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க கண்டிப்பாக வரலாம். உங்களுக்கு வந்து லாங்குவேஜும் வேணும். லாங்குவேஜ் இல்லைன்னா உங்களால் வந்து இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. 2 லாங்குவேஜ் கேட்குறாங்க, இங்கிலீஷும் பேசணும், ஜெர்மனும் பேசணும். ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து டேலண்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஈஸியாக. நிறைய பேர் கேட்டதும் அதே தான், ஜெர்மன் லாங்குவேஜ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லைன்னா இங்கே வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கலைன்னா இங்கே வாழ முடியும். உங்களுக்கு ஐடி வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாழ முடியும்.
ஆனால் உங்களால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. இப்போது ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஜெர்மன் பேசி தான் நீங்கள் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்க மாட்டாங்க. உங்களோட சரௌண்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் யார் பேசுவாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் தான் நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து ஜெர்மன் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில வந்துடும். ஏன்னா வந்து ஒரு 3-5 வருஷம் இங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னா, யார் கூடயும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, நான் வந்து இங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இங்கேயே இருக்க போகிறேன், ஒரு 15 வருஷம் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் லாங்குவேஜ் படித்து தான் ஆகணும். ஏன்னா வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா கோத்தியில் சேரலாம், அப்படி இல்லைனா டெல்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ நான் படித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்க்கில் தான் படித்தது. ஏன்னா வந்து டெல்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹவுஸ் பில்டிங் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெல்க் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து நல்லா பேசணும், எனக்கு வந்து ஜாப் ஆல்ரெடி இருக்குது, நான் வந்து இன்னும் நல்லா பேசணும், கிராமட்டிக்காக நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோத்தியில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் வந்து படிக்கலாம். என்னோடய சைட்லேருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து பண்ணுவேன். அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது நான் பண்ணுவேன். என்னென்னா வேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சுப்பேன். பின்னாடி உங்களுக்கு புக் பக்கத்து பின்னாடியே வந்து உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸுக்கு எல்லாமே ஒன்று உங்களோட மதர் டங்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது, பெட்டர். இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் இங்கே வந்து வேர்ட்ஸ் வந்து கற்றுக்க முடியும், பேசவும் முடியும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக 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 தான் அந்த வார்த்தையை கேட்க கேட்க தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து உங்களால் லேர்ன் பண்ணவே முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.